ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரேஸ்லெட் கிளாஸில் ரொம்ப சிம்பிளான செயின் வச்சு எப்படி நம்ம ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஆஃபீஸ் கோயிங் விமன் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட குட்டீஸுங்க கூட இது பார்க்கும்போது ரொம்பவே லைக் பண்ணி வியர் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்காக எக்ஸ்டென்ஷன் செயின், நெக்ஸ்ட் வந்து ஹேங் பண்ணுறதுக்கான செயின், நெக்ஸ்ட்டு சார்ம்ஸ் வந்து சில்வர் கலரில் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜம்ப்ரிங், ஹெட் பின் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் செயின் எடுத்துக்கலாம். இது ஒரு ரோலாகவும் கிடைக்கும். நான் வந்து இது ரெடிமேடாக தான் வாங்கினேன். நான் இதில் வந்து லாப்ஸ்டர் ஹூக்கு, நெக்ஸ்ட் ஜம்ப்ரிங் எல்லாமே கனெக்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து சில்வர் சார்ம்ஸ் கொஞ்சம் எடுத்துருந்தோம் இல்லையா. ஆக்சுவலாக இது வந்து கனெக்டர் தான். இது பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது கூட கனெக்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து இதில் நான் ஹேங் பண்ணியும் காமிக்கிறேன். நான் வந்து இப்போ ஹெட் பின் போட்டு ஒரு ஸ்டார் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக ஆப்போசிட் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சார்ம்ஸ் அட்டாச் பண்ணுற வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிற சார்ம்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் கோல்டன் கலர் சார்ம்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா எல்லாமே கோல்டன் கலர் எடுத்துக்கோங்க. ஜம்ப்ரிங், ஹெட் பின், நெக்ஸ்ட் வந்து சார்ம்ஸ் எல்லாமே கோல்டன் கலராக ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக டூலில் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வந்து வாங்கும்போதே வந்து லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி நீங்களும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் படாமல் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ வந்து நிறைய துரு பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து நான் அதே மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸ் எல்லாமே வந்து ஹெட் பின் வச்சு ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம ஜம்ப்ரிங்கையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆல்ரெடி ப்ரீவியஸில் நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேங்கிங் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சில்வர் சார்ம்ஸ், குட்டியான சார்ம்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஹார்ட் சாமையும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் பீடா, ஸ்டார் எல்லாத்துலேயுமே வந்து ஹெட் பின் ஆட் பண்ணிவிட்டு நான் ஜம்ப்ரிங்கும் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் எவ்வளோ கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக ஹேங் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கிறிஸ்டல் பீட் ஃபுல்லாகவும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சுங்குரு பீட்ஸ் இருக்கும், அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் ஃபஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக அது மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சார்ம்ஸ் இல்லை அப்படின்னா, அல்லது வந்து இந்த கனெக்டர் இல்லைனாலும் நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு வந்து லாரியல் பீட்ஸ் இருக்கும். ஸோ கலர் கலராக கிடைக்கும். அதுக்கு இதில் வந்து ஜம்ப்ரிங்லாம் அந்த லாரியல் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு ஒரு பிக் வந்து சென்ட் பண்ணுறேன். நம்ம கிளாஸில் ஒரு சிஸ்டர், பிரேமா சிஸ்டர், அவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாடலும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு மாடலுக்காக நான் வந்து லாஸ்ட் வந்து உங்க கூட அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கஸ்டமர் எப்படி லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆர்டர் வரலனாலும் நீங்கள் வந்து செய்யாமல் வந்து இருக்காதீங்க. பிரேஸ்லெட்லாம் கண்டினியூவாக வந்து நீங்கள் ஒவ்வொரு மாடலாக உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய சர்ச் பண்ணி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செஞ்சுட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஓகே இவங்ககிட்ட நிறைய மாடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தோ அல்லது வந்து நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்தோ உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. அது மாதிரி தான் நம்மளும் வந்து ஃப்ரீயான டைமில் வந்து இந்த மாதிரி பிரேஸ்லெட்டுக்கு, பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி நான் ஸ்டேட்டஸில் வச்சுட்டே இருப்பேன். ஸோ வேணுங்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ ஆர்டர் வந்தால் மேக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் கிடைக்கும் போதும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்கும்போது இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ணோன்னா அவங்களும் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் எல்லாமே வந்து செயினில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செயினில் வந்து சென்டர் பார்ட் எதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எது எங்கெங்கே கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு ஹார்ட் பீடு, நெக்ஸ்ட்டு சைடில் வந்து ஒரு 2 சைட்லேயும் வந்து சேமாக இருக்க மாதிரி ஸ்டார் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் பீடு, நெக்ஸ்ட்டு அடுத்தது இன்னொரு டிசைனில் இருக்கக்கூடிய ஸ்டாரும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணியாச்சு. ஜம்ப்ரிங்கில் வந்து ஒரு ரிங்குள்ளே இன்னொரு ரிங் வர மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிற சார்ம்ஸு, கிறிஸ்டல் பீடு எதுவுமே பிரிஞ்சு வராமல் இருக்கும் செயின்லேருந்து. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் ஜஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் செயின் மட்டும் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு லாப்ஸ்டர் ஹூக்கு, ஒரு ஜம்ப்ரிங்கை ஆட் பண்ணி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். செயினும் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஜம்ப்ரிங்கில் வந்து செயினையும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். செயினுக்கு லாஸ்ட்லேயும் ஒரு கிறிஸ்டல் பீடு லைட்டாக நீங்கள் ஹேங் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், வியர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக பாருங்கள். நீங்கள் சல்வாருக்கு போடும்போது அல்லது சிம்பிளாக ஏதாவது ஒரு ஃபேன்சியான சாரீ கட்டும்போது கூட இந்த மாதிரி வந்து வியர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி வியர் பண்ணிப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸில் வேணும் அப்படின்னாலும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பிரேஸ்லெட் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஜஸ்ட்டு 99 ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்பில் நீங்கள் எந்த டவுட்னாலும் கேட்கலாம். மார்னிங் 10 to 7 வந்து அவைலபிளாக இருக்கும். எல்லா சாட்டர்டே சண்டே எல்லா பப்ளிக் ஹாலிடேயும் வந்து ஹாலிடேவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன மெட்டீரியல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நம்மளும் வந்து மெட்டீரியல் வாங்கும்போது போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணி அவங்களுடைய அதாவது சிஸ்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணுற போஸ்ட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மாடலுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக மட்டும்தான் குரூப்பு. பட் நம்ம குரூப் மெயின்டைன் பண்ணுறதுனால ஜஸ்ட் 99 ரெஜிஸ்டர்ட் ஃபீஸ் வந்து வாங்கிக்கிறோம். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணால் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது வீடியோலாம் மேக் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் செஞ்சுருக்கிற பிரேஸ்லெட்டுக்கான வீடியோ மேக் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து சர்டிஃபிகேட் வேணுங்கிறவங்க மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கிளாஸுக்காக மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் எப்படி சிஸ்டர் பீடெலாம் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. நான் வந்து ஒரு பெரிய வந்து கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு 36 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கிறேன். அதில் வந்து நான் பீட்ஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சுருப்பேன். மீதி இருக்கிற பாக்ஸ்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு குட்டி குட்டி பாக்ஸஸ் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பாக்ஸஸில் வந்து கிளிப் ஸ்டோன் ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து குந்தன் ஸ்டோன் ஆகட்டும், எல்லாருமே வந்து அதில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். சாம்ஸ் எல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ்லாம் அதில் நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஓல்டு எல்லாமே நம்ம பாக்ஸில் போடும்போது நம்ம அங்கங்கே வந்து எதாவது யூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பேன். ஸோ டைம் இருக்கும்போது வந்து எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் பீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கோல்டன் கலர் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் ஸ்டார் ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து கனெக்டர் இருக்கு இல்லையா, ஃப்ளார் கனெக்டர் மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் லைட்டாக ஒரு ஹெட் பின் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டார்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஹார்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, கஸ்டமருடைய விஷ், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. டிசைன்ஸை பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குது. நம்மளை யோசிச்சிட்டே இருந்தோம்னா எக்கச்சக்கமாக நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு சொல்லிட்டு நிறைய வந்து மேக் பண்ணி காமிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் குட்டி குட்டி பாக்ஸஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கிளாஸஸும் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஸோ என்ன டவுட்னாலும் நீங்கள் கிளாஸஸில் கேட்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் சில்வர் ஸ்டாம்ப்ஸ் வந்து கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் தனியாக போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் பென் அண்டு இந்த மாதிரி டயல் எல்லாமே தனியாக போட்டிருப்பேன். இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாமே தனியாக போட்டிருப்பேன். ஸோ நான் வாங்கி வச்சுருக்கிற இந்த பாக்ஸஸ்லாம் உங்களுக்கு வேணும்னாலும் கேட்கலாம். ஜஸ்ட்டு 12 ருபீஸ் தான் இந்த பாக்ஸோட ரேட்டு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கும்போது இந்த பாக்ஸஸும் வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து அதுவும் கூட பேக் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம ஷிப்பிங் சார்ஜுன்னு பார்த்தோன்னா வித்தின் சென்னைக்குள்ளே வந்து 50 ருபீஸ் அப் டு 250 கிராம் தான். அவுட் ஆஃப் சென்னை அப்படின்னா உங்களுக்கு வந்து 70 ருபீஸ் ஆகும் அப் டு 250 கிராம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங், நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் ஜுவல்லரி, இன்விசிபிள் செயின், நெக்ஸ்ட்டு ஆரி திங்ஸ் எல்லாமே வந்து ரா மெட்டீரியலும் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னென்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக நம்மளை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரைஸ் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.